அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். 1968ஆம் ஆண்டு அல்லமின் மஸ்ஜித் அருகில் ஒரு வாடகை கட்டிடத்தில் நம்முடைய தாருல் இஸ்லாம் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு முறையாக கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டு 1972ஆம் ஆண்டு சொந்த கட்டிடத்திலே தாருல் இஸ்லாம் மதரசா உருவானது. ஆரம்பத்தில் கேரளாவில் இங்கே வியாபாரம் நிமித்தமாக வந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் மட்டும் படித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இங்கே மொஹல்லாவை சார்ந்த எல்லோரும் அந்த மதரசாவில் படிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு 1994ஆம் ஆண்டு இஸ்லாமிக் எஜுகேஷனல் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சிலபஸ் இணைக்கப்பட்டு பலருடைய நல்லோருடைய முயற்சியாலும் சீரிய சிந்தனையாலும் தியாகத்தாலும் இந்த நிறுவனம் வளர்ந்து வருகிறது. இன்றளவிலும் சிறப்புடன் நடைபெறுகிறது. அதனால்தான் சேலம் மக்கள் மனதில் இன்றளவும் கேரளா மதரசா நீங்கா இடம்பெற்றுள்ளது. நமது ஸ்தாபனத்திலே பயின்றவர்கள் ஆலிம்களாக மார்க்க சேவை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக ஹாரிஸ் சகாஃபி உஸ்தாத் அவர்கள், ஷாஹித் சகாஃபி உஸ்தாத் அவர்கள், ஃபைசல் சகாஃபி உஸ்தாத் அவர்கள், ஹலீல் ஹசனி உஸ்தாத் அவர்கள், அபுதாயிர் நிசாமி உஸ்தாத், அபுதாயிர் தர்சி உஸ்தாத், நம்முடைய ஜியாவுதீன் தாவூதி ஹசரத், சகில் சகாஃபி, அப்துல் ரஸாக் ஜௌஹரி, உசேன் நாசிரி, இப்படி பல்வேறுபட்டவர்கள் ஆலிம்களாக பல்வேறு இடங்களில் சேவை ஆற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சேவைகளுக்கு மத்தியில்தான் நம்முடைய நிர்வாகத்தின் நற்சிந்தனையினால் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி சேலம் மாவட்ட இமாம்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மஸ்ஜித் முத்தவல்லிகளுடைய தலைமையில் பெண் கல்வி புரட்சியாய் உதயமானது நமது ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரி. ஆரம்பிக்கப்பட்ட சில காலங்களிலேயே கொரோனா என்ற பெரிய தடை வந்த பொழுதும் தடைகளை தவிர்த்து தன்னலம் பாராது உழைத்த உஸ்தாதுமார்களின் உழைப்பினாலும் நிர்வாகத்தின் உழைப்பினாலும் தொடர்ந்து தொய்வின்றி நம்முடைய கல்லூரி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தரமான பாடத்திட்டத்தையும் திறமையான பேராசிரியர்கள் கொண்டும் மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி போதித்து வருகிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்குட்பட்ட பாடத்திட்டம், மாணவிகளுக்கு பல்வேறு மொழிகளில் பயிற்சி, மாணவிகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைவினை பொருட்கள் செய்தல், கூடை பின்னுதல், தையல் பயிற்சி, ஹோம்மேடு சோப் தயாரிப்பு போன்ற கல்விகளை அவர்களுக்கு தொழில் கல்விகளும் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் தலை சிறந்த காரிகளில் ஒருவரான கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி காரி ஜே நைனார் முகமது பாக்கவி ஹதரத் அவர்களை கொண்டு மாதம் ஒரு முறை சிறப்பு தஜ்வீது கிளாஸ் நடத்தப்பட்டு அவர்களுடைய அந்த கிளாஸ் நடைபெறும் இறுதி நேரத்தில் 12 மாதங்கள் நடத்தப்பட்டு இறுதியிலே அவர்களுக்கு இம்தியான் எனும் தேர்வு வைத்து காரியா என்ற சனதை வழங்கி வருகிறோம். இது நமது கல்லூரியின் தனிச்சிறப்பம்சமாகும். உலக கல்வியும் மாணவிகளுக்கு சேர்த்து வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் மாணவிகளின் உலக கல்வியை முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு கடந்த 3 ஆண்டுகளாக +1 +2 பொது தேர்வுகளை எழுத வைத்து மாணவிகள் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு முதல் 9வது 10ஆம் வகுப்பு ஓடு சேர்த்து ஆலிமா கல்வியும் போதிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிகாம், பிபிஏ, பிஏ போன்ற பட்ட வகுப்புகளுக்கும் மாணவிகளை தயார் செய்து தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இதுவரை 27 மாணவிகள் இதில் படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்கால இலக்காக பிஎட் மற்றும் அரசு பணியாளர்களை உருவாக்கும் விதமாக குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளை எழுத வைக்க வேண்டும் என்ற நோக்கமும் நம்மிடத்திலே மேலோங்கி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திட்டத்தில் நமது கல்லூரியில் பிஎட் முடித்த 4 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்து பொது தேர்வுகள் எழுத வைக்கப்படுகிறது. மாணவிகளின் திறமையை கண்டறிந்து அவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் கல்லூரி வளாகத்தில் அடிக்கடி கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள், கராத் போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக, திறனை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். மாணவிகளின் பேச்சு திறனை அதிகப்படுத்துவதற்கு சமூகத்தில் பயனளிக்கும் நோக்கில் லஜ்னத்துல் ஹுதா சொற்பேச்சு மன்றம் மூலமாக மாணவிகளை 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு குழு பேச வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல பல தலைப்புகளில் பேசி தனது பேச்சாற்றல் மூலம் மாணவிகள் தன்னுடைய எதிர்காலத்தினுடைய பேச்சாளர்களை வளர்த்து வருகிறார்கள். இந்த கல்வி ஆண்டில் மட்டும் 90 மன்றங்கள் நடந்துள்ளது என்பது சிறப்பம்சம். கடந்த ஆண்டு கல்வி விழிப்புணர்வு பயான், குர்பானி மசாயில் அரங்கம், ரமலான் வரவேற்பு மசாயில் அரங்கம், புர்தா மஜ்லிஸ் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் மாணவிகள்
வாசிக்கும் திறனை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் உஸ்தாதுமார்களின் பெருமுயற்சியாலும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பாலும் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நினைவு நூலகம் அமைத்து மாணவிகளுக்கு பல்வேறு தலைப்புகளில் புத்தகம் வழங்கி அவர்களுக்கு வாசிக்கப்பட்டு வாசிப்பு திறனை அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக 2 ஆண்டுகளாக நமது சேலத்தில் சிறப்பாக இயங்கி வரும் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் ஒன்றான ஜாரா குளோபல் மெட்ரிக் ஸ்கூல் அவர்களின் ஒத்துழைப்போடும் மாணவிகளுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளை சிறப்பாக அவர்கள் நடத்தி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நம்முடைய உஸ்தாதுமார்களின் சார்பாகவும் நன்றி கலந்த துவாக்களை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக ஜாரா குளோபல் டீமுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அல் ஹசான் பைத்துல் மால் மாணவிகளுக்கு சதகா தான தர்மங்கள் சிந்தனை வர வேண்டும். குறிப்பாக மாணவ பருவத்தில் நல்ல நோக்கத்தோடு அவர்கள் சதகா செய்ய வேண்டும் என்று கல்லூரி வளாகத்திலேயே சிறுக சிறுக மாதம் ஒரு தொகை சேர்த்து பைத்துல் மால் உருவாக்கப்பட்டு அங்கே படிக்கின்ற நடுத்தர ஏழ்மையான மாணவிகளுக்கு உதவி செய்யும் நல்ல நோக்கத்தோடு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட மருத்துவ உதவி, நிக்கா உதவி, கல்வி கடன், இக்கட்டான சூழ்நிலையில் கடன் வழங்குவது, அதே போல ஒவ்வொரு ரமலானிலே ரமலான் கிட்டு வழங்குவதென்று இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கிட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. இவை யாவும் அவர்களுடைய நற்சிந்தனையை சதக்காவில் அதிகப்படுத்துவது என்பதற்கே ஆகும். சிறப்பு வகுப்புகள் பாடங்கள் நடக்கும் அதே வேளையில் துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து அவர்களுக்கு அவ்வப்போது சிறந்த மார்க்க அறிஞர்களையும் அழைத்து சில வகுப்புகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக காயல்பட்டினத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் தங்கல் உஸ்தாத் அவர்களும், அதே போல மௌலவி அஹ்மத் அப்துல் காதர் மஹதரி ஹசரத் அவர்கள், அபு தாயிர் பாக்கவி ஹசரத், மௌலானா இம்ரானுல்லா பாக்கவி ஆத்தூர் ஹசரத் அவர்கள், அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹசரத் கோவை, SS ஹைதர்லி மிஸ்பாய் ஹசரத், SS அகமது ஹசரத் சென்னை, ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத், ஜலாலுதீன் இம்தாதி ஹசரத் கோவை, சதகத்துல்லா பாக்கை ஹசரத் சென்னை, சலாவுதீன் பாக்கை ஹசரத் வாழப்பாடி, இது போன்ற மார்க்க அறிஞர்களையும் அழைத்து அவ்வப்போது அவங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. இதே நேரத்தில் அவர்களுக்காக ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும் பொழுது நம்முடைய முகமதுபுரா, கரீம் காம்பவுண்ட், அதே போல ஃபாத்திமா நகர் போன்ற பகுதிகளிலே அவர்களை முறையாக பெற்றோர்களுடைய அனுமதியோடு அழைத்து சென்று பெண்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது. குறிப்பாக ரபியுல் அவ்வலுடைய 12 நாளும் தொடர் பயான் நடத்துதல். அந்த தொடர் பயானில் மிக சிறப்பம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநபியின் திருமணங்கள் களங்கமில்லா காரணங்கள் என்ற தலைப்பில் பேசப்பட்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவ்வப்போது பட்டிமன்றங்கள், கருத்தரங்கள் நடத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்று பட்டம் பெறும் மாணவிகள், இதுவரை நம்முடைய மதரசாவில் பட்டம் பெற்ற மாணவிகள் 47 மாணவிகள். இன்றைக்கு பட்டம் பெறும் மாணவிகள் 20 பேர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதுவரை 67 மாணவிகளும் ஒரு ஹாஃபிலாவும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆலிமா ஹாதியா பேரவை ஒன்று உருவாக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகிறார்கள். கடந்த ரமலானில் 2 முறை இணைய வழியாக சிறப்பு பெண்கள் பயான் நடத்தியது. தேசிய மகளிர் தினத்தில் அயோத்திய பட்டணத்தில் உள்ள குட்ஷபட் கான்வென்ட்டில் நம்முடைய முன்னாள் மாணவி முஷ்பிகா ஆலிமா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியது மிக முக்கியமானது, குறிப்பிடத்தக்கது. காலத்துக்கு தகுந்தாற்போல் நம்முடைய மாணவிகள் அப்டேட் ஆகும் வகையில் ஆன்லைன் கிளாஸுகளை சிறப்பாக நடத்துகிறார்கள். அல் முஹம்மதியா ஆன்லைன் கோர்ஸ், அன்வாருல் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ், அதே போல அல் மதீனா ஆன்லைன் கோர்ஸ், மக்தப் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாணவிகள் மேற்படிப்பும் படிக்கிறாங்க. காரியா ஷஹனாஸ் ஆலிமா சுல்தானியா ஜலால்புரா மதரசாவில் மக்தப் உஸ்தாதாக இருந்து நம்முடைய அரியானூரில் உள்ள அன்னபூர்ணா மெடிக்கல் கல்லூரியில் ரேடியாலஜியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாங்க. ஆலிம் பட்டம் வாங்கிட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. அதே போல காரியா முஷ்பிகா ஆலிமா அவர்கள் சைபா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் என்கின்ற ஆன்லைன் வழியாக 1 வருட சைக்காலஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது போன்ற சேவைகளையும் தொடர்ந்து பேரவையாக அவங்க ஆலிமா பட்டம் வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் சமூகத்துக்கு பயன்பெறும் வகையில் ஆலிமா ஹாதியா பேரவை இருக்குது. நமது கல்லூரியில் ஆலிமா கோர்ஸுக்கு 6000 ரூபாயும், அதே போல் +1 +2க்கு ஒரு வருடத்துக்கு 12000 ரூபாயும், கல்லூரி படிப்புக்கு 25000 செலவாகிறது என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நிர்வாகத்தின் சேவைகளை கபூல் செய்வானாக. யாரெல்லாம் இதில் ஆரம்பம் முதல் சேவை செய்து மர்ஹூமீன்களாக ஆகிவிட்டார்களோ அவருடைய கபூரை அல்லாஹ் தாலா பூஞ்சோலை ஆக்குவானாக. இதற்காக உடலால், பொருளால், உள்ளத்தால் உதவி செய்யும் உஸ்தாதுமார்கள், நிர்வாக பெருமக்கள், நன்கொடையாளர்கள், SSF TMJ உறுப்பினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஈருலகத்திலும் ஈடத்தை தருவானாக, நிறைவான ஆஃபியத்தை தருவானாக. எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் கியாமத்து வரை
இது நீடித்து இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.